டயபெட்டிஸ் மெலிட்டஸ் டயபெட்டிஸ் இன்சிபிடஸோட டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். பேன்க்ரியாஸில் உள்ள பீட்டா செல்ஸ் வந்து இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இன்சுலின் பாடியில் கம்மியாக இருக்கும்போது தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ்ங்கிற கண்டிஷன் வருது. ஏடிஹெச் ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் ஆர் வாசோப்ரெசின் இதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹைப்போதலமஸ், பட் ஸ்டோர் பண்ணி செக்ரீட் பண்ணுறது வந்து போஸ்டீரியர் பிட்யூட்ரி. இதோட அளவு வந்து கம்மியாக இருக்கும்போது தான் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸ் வருது. இன்சுலினோட ஃபங்க்ஷன், ஃபுட்டில் இருக்கிற குளுக்கோஸ் வந்து பிளட் மூலியமாக தான் செல்ஸை ரீச் ஆகும். செல்ஸ் வந்து இன்சுலின் இருந்தால் மட்டும்தான் குளுக்கோஸை எடுத்துக்கிறோம். இப்போ இன்சுலின் இல்லை அப்படின்னும் போது பிளட்லேயே அதிகப்படியான குளுக்கோஸ் தங்கிடும். அதுக்கு பேர் தான் டயபெட்டிஸ் மெலிட்டஸ். ஏடிஹெச்சோட ஃபங்க்ஷன், ஒரு நாளைக்கு வந்து ஃபில்ட்ரேட் வந்து 180 லிட்டர்ஸ் ஃபார்ம் ஆகுது. பட் யூரின் வந்து 2 லிட்டர்ஸ் தான். 98% ஆஃப் வாட்டர் வந்து ரீஅப்சார்ப்ஷன் பண்ணணும். அதை பண்ணணும் அப்படின்னா இந்த ஏடிஹெச் வந்து டிசிடிலையும் கலெக்டிங் டக்லையும் வந்து ஆக்ட் பண்ணணும். டையூரிசிஸ் அப்படின்னா அதிகப்படியான யூரின் வெளியே போகிறதுன்னு அர்த்தம். ஆன்டி டையூரிசிஸ் அப்படின்னா அந்த அதிகப்படியான யூரின் போக விடாமல் தடுக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஆன்டி டையூரிட்டிக் ஹார்மோன். ரெண்டு கண்டிஷனுக்குமே டயபெட்டிஸ்னு ஏன் வந்துச்சு அப்படின்னா இதோட சிம்டம்ஸ் வந்து காமனாக இருக்கும். பாருங்கள், டயபெட்டிஸ் மெலிட்டஸில் வந்து பாலியூரியா, பாலிடிப்சியா, பாலிபேஜியா. அதாவது பாலியூரியா ஏன் வந்துச்சு அப்படின்னா பிளட்டில் அதிகப்படியாக இருக்கிற குளுக்கோஸ் வந்து ஃபில்ட்ரேட்லேயும் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஃபில்ட்ரேட்டில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். பட் வந்து மிடிலரி இன்டெஸ்டிஷியத்தில் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இருக்கும். ஸோ ஆஸ்மாசிஸ் மூலியமாக வாட்டர் வந்து லோ கான்சன்ட்ரேஷன் டு ஹை கான்சன்ட்ரேஷன் ஃபில்ட்ரேஷன்லேயே அதிகமாக வந்து போயிடும். அதுக்கு பேர் தான் பாலியூரியா, அதிகப்படியான யூரின் போகிறது. ஸோ அதிகப்படியான யூரின் போகும்போது தண்ணி தாகம் எடுக்கும். அதுக்கு பேர் தான் பாலிடிப்சியா. பாலிபேஜியா அப்படின்னா பசி அடங்கவே அடங்காது. ஏன்னா பிளட்டில் குளுக்கோஸ் இருந்துக்கிட்டே இருக்கும், செல்ஸை ரீச் ஆகாது. ஸோ பசி வந்து அடங்காது. இது இல்லாமல் வேறு என்ன நடக்கும் அப்படின்னா எவ்வளோ சாப்பிட்டாலும் பிளட்டில் வந்து குளுக்கோஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் ப்ரோட்டீன், அந்த டயபெட்டிஸ் உள்ள பேஷண்ட்டோட பாடியில் உள்ள ப்ரோட்டீனும் சரி ஃபேட்டும் சரி அதுவும் உடஞ்சு திரும்ப குளுக்கோஸாக மாறி பிளட்டில் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இப்போ டயபெட்டிஸ் இன்சிபிடஸில் வந்து பார்த்திங்கன்னா பாலியூரியா ஏன் வருது அப்படின்னா பேர்லேயே நான் சொல்லிட்டேன், ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன் தண்ணி அதிகமாக வெளியில் விடாது. பட் இந்த ஹார்மோன் இங்கே கம்மியாக இருக்குன்னும் போது என்ன ஆகிடும், யூரின் வந்து அதிகமாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ பாலியூரியா, அதிகப்படியான யூரின் போகும்போது தண்ணி தாகம் எடுக்கும். ஸோ பாலிடிப்சியா. இப்போ பேஷண்ட் இந்த சிம்டம்ஸோடு வந்தாங்க அப்படின்னா அப்போ என்ன செக் பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அந்த பேஷண்ட்டோட யூரினில் வந்து ஒரு சில விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அதாவது குளுக்கோஸ் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு பேர் கிளைகோசூரியா. அதே மாதிரி ஃபேட் பிரேக் டவுன் ஆகிறனால கீட்டோன் பாடிஸ்னு ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அவங்களோட யூரினில் இருக்கிறனால கீட்டோன் யூரியா. ஸோ இந்த கிளைகோசூரியாவும் கீட்டோன் யூரியாவும் வந்து டயபெட்டிஸ் இன்சிபிடஸில் இருக்காது.